மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே பிரபல பூண்டிமாதா கோயில் உள்ளது. இந்த கோயிலில் நேற்று தேர் திருவிழா, பவனி திருவிழா நடைபெற்றது. இதனை அடுத்து இந்த கோயில் திருவிழாவிற்காக சென்னையைச் சேர்ந்த பிராங்க்லின், அவரது சகோதரனான ஆண்டோ மற்றும் அவரது நண்பர்கள் கிஷோர், கலைவேந்தன், மனோகரன் ஆகிய 5 பேரும் திருவிழாவிற்காக வந்துள்ளனர். அப்போது திருக்காட்டுப்பள்ளி அருகே கொள்ளிடம் ஆற்றில் இவர்கள் 5 பேரும் குளிக்கச் சென்ற போது 5 பேருமே ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டு மாயமான நிலையில் நேற்றைய தினம் 3 பேர் மீட்கப்பட்டனர். அதாவது கலைவேந்தன், மனோகரன், கிஷோர் ஆகிய 3 பேர் நேற்று மீட்கப்பட்ட நிலையில் சகோதரர்களான பிராங்க்லின் மற்றும் அண்டோவை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்றது. நேற்று இரவு என்பதால் தேடும் பணியை நிறுத்தி வைத்த தீயணைப்புத் துறை வீரர்கள் இன்று காலை 6 மணி முதல் இந்த தேடுதல் பணியில் ஈடுபட்டு வந்தனர். தற்போது 4வது நபரான பிராங்க்லின் என்பவரின் உடல் சடலமாக தற்போது மீட்கப்பட்டுள்ளது. அவரது சகோதரர் ஆண்டோவின் நிலை என்னவென்று தற்போது தெரியவில்லை. மேலும் தொடர்ந்து தீயணைப்பு துறை வீரர்கள், திருக்காட்டுப்பள்ளி தீயணைப்பு படை வீரர்களும் அதேபோல் திருவையாறு தீயணைப்பு படை வீரர்களும் தொடர்ந்து தேடி வருகின்றனர். ஆற்றில் அதிகமாக தண்ணீர் செல்வதால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் இதுபோன்று குளிக்க கூடாது என தெரிவிக்கப்பட்ட நிலையிலும் இதுபோன்று திருவிழாவிற்கு வருபவர்கள் பாலம் தெரியாமல் குளிப்பதால் இந்த துரதிருஷ்டவசமான சம்பவம் நடைபெற்று வருகிறது. எனவே மாவட்ட நிர்வாகம் இதனை தடுக்கும் வகையில் ஏதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. தொடர்ந்து காணாமல், அதாவது மாயமான ஆண்டோவை தேடி வருகின்றனர். பிரியா.